உங்க ஸ்கின் எவ்வளோ கருப்பா இருந்தாலும் சரிங்க, ரொம்ப டல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு கிரீம் கண்டிப்பா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணி குடுக்கும். அவ்வளோ சூப்பரா ஸ்கின்ன நல்லா பிரைட் பண்ணி குடுக்குங்க. 2டே 2 பொருள் மட்டும் தான் அதில ஆட் பண்ணியிருக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா க்ளோ குடுக்கும். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்றேன்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரீம ரெடி பண்றதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த அரிசி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா பச்சரிசி யூஸ் பண்ணீங்கன்னா, நல்லா பிரைட்னஸ் குடுக்கும் உங்க ஸ்கின்னுக்கு. ஸோ உங்களுக்கு பச்சரிசி இல்லைன்னா, நீங்க வேற எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துட்டு, இத வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வைங்க. அ இல்ல பகல்ல செய்ற மாரி இருந்தா, நீங்க ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைங்க. அப்பதான் நல்லா அந்த அரிசியில இருக்கக்கூடிய எசன்ஸுமே வந்து அந்த வாட்டர்ல இறங்கி வரும். ஸோ அந்த ரைஸ் வாட்டரும், அரிசியும் நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு பாருங்க. நான் நைட்டு ஃபுல்லா வச்சிருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறி, அரிசி வந்து அமுத்தி பார்த்தா நல்லா அமுங்குற மாரி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்க ஊற வச்சுக்கோங்க. இப்ப இது தண்ணியோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொர கொரன்னு அரைச்சாலும் சரி, இல்ல ஃபைன் பேஸ்ட்டாவும் அரைச்சாலும் சரிங்க. எப்படி அரைச்சாலும் நம்ம ஃபில்டர் பண்ண தான் போறோம். அதனால அரைச்சுக்கோங்க. அரைக்கிறது மூலமா அந்த அரிசியில இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம வாட்டர்ல இறங்கி வரும். இப்ப இது கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா? அத ஆட் பண்ணிக்கலாம். அதிகமா போட தேவையில்லைங்க. ஒரு 1/2 உருளைக்கிழங்கு இருந்தா போதும். இதுவுமே நம்ம ஸ்கின்ன நல்லா இன்ஸ்டன்ட்டா பிரைட் மாரி குடுக்கும். ஸோ அந்த ப்ளீச் பண்ண எஃபெக்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே நல்லா குடுக்குங்க. இதையுமே வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு, இத வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்துல. இந்த அளவுக்கு லிக்விடா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து கிரீம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப கெட்டியா அரைச்சிராதீங்க. பத்தலனா கூட தண்ணி ஊத்தி நீங்க அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணும்போது நல்லா தண்ணியா லிக்விட் மாரி வரணும். இதில நம்ம அரிசி யூஸ் பண்ணிக்கிறனால, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா கிளாஸி ஸ்கின்னா மாத்தி குடுக்குங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள், அந்த வாய சுத்தி கருப்பு, கண் கருவளையம், ஸோ அன்ஈவனா இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஈவன் டோனா பண்ணி குடுக்குங்க. நெறைய பேருக்கு வந்து வெயில்ல போயிட்டு வந்து நெறைய டேன் ஆயிருக்கும். ஸோ இந்த கிரீம நீங்க யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாவே அந்த டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. இந்த கிரீம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆண்கள் இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே கண்டிப்பா இந்த கிரீம தாராளமா யூஸ் பண்ணலாங்க. ஏன் வந்து 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். இதில எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணலைங்க. வெறும் அரிசியும், உருளைக்கிழங்கு மட்டும் தான். இத வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்ணி குடுக்குங்க. எந்த ஃபார்மசில இருக்கக்கூடிய கிரீமுமே அம் கெமிக்கல் இல்லாம வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அத போட்டு சைட் எஃபெக்ட் வரதுக்கு நீங்க ஹோம்மேடா வந்து வீட்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல இன்கிரியன்ட்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சு நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட் பண்ணி குடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகலாம். பிரைட் ஆகறதுக்கு ஸ்லோ ஆனாலுமே, பர்மனன்ட்டா நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாம நம்ம ஸ்கின்ன பிரைட்டா வச்சிருக்கோம். இப்ப இத வந்து நம்மள ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா லிக்விடா இருக்கும். ஃபில்டர் பண்ணது மூலமா திப்பி திப்பியா இருக்கிறதெல்லாம் இருக்காம இருக்குங்க. அந்த ஃபில்டர் பண்ண அந்த அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க தூக்கி போட வேணாம். அதையுமே நம்ம குளிக்கும்போது உடம்புக்கு தேய்ச்சு குளிச்சுக்கலாம். ஸ்க்ரப்பர் மாரி யூஸ் ஆகும். இப்போ ஒரு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு, நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ண அந்த லிக்விட வந்து இதில ஊத்திட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது, நல்லா உங்களுக்கு வந்து பாயில் ஆகி வரும். இது வந்து ஓவர் குக்குமே ஆகக்கூடாதுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் தாராளமா வச்சு நீங்க எடுத்துருங்க. கரெக்ட்டா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்புல வந்து சிம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கட்டி கட்டியா வராம நீங்க கை விட்டீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிடும். அதனால நீங்க கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கட்டி கட்டியா ஆனாலுமே பரவாயில்லைங்க. நம்ம மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் இல்லையா அந்த வீடியோல, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. ரொம்பவுமே வந்து குக் பண்ணக்கூடாது. இது இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ஆவியாயிடும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அதுக்கும் குறைவாவே நீங்க வந்து வச்சு நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாயில் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது, எதனால யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீம் வந்து கெட்டு போகாம இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதில வந்து நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாதங்காட்டி, கிரீம் கண்டிப்பா வந்து கெட்டு போயிடும். அதனால இந்த மாரி வந்து குக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, கிரீம் வந்து ஒரு 10 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்றதுக்கு கெட்டு போகாம இருக்கும். இல்ல அப்படின்னா, அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். ஏன்னா, இதில அரிசி ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? நல்லா வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். இந்த மாரி பாயில் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது, எந்த ஒரு ஸ்மெல்லும் வராம ஒரு 10 நாள் வரைக்கும் தாராளமா ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்றது மாரி வருங்க. இப்ப இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு, மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாங்க. ஏன்னா, இது அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணா கெட்டி கெட்டியா இருக்கும். அங்கங்க கட்டி கட்டியா இருக்கிற மாரி இருக்கும். நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு சிரமமா இருக்கும். இத மிக்ஸில போட்டு நல்லா ஸ்மூத்தா ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சிட்டிங்கன்னா, நல்லா க்ரீமா ஆயிடும்.
இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸியில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அரைச்சதுக்கப்புறமா. இதில் வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2 பொருள் போதுங்க. இதோடவே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கூலிங்னஸ் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சளியுமே பிடிக்காது. இந்தாக்க ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறமா இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால நம்ம க்ரீம் வந்து கெட்டு போகாமல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணும். நேச்சுரல் ஆலோவேரா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே யூஸ் பண்ணலாம். பட் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி நம்ம க்ரீமை வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும். க்ரீம் மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கிறதுக்குமே இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு க்ரீமாக ஸ்மூத்தாக நம்ம கடையில் வந்து ஒரு நைட் க்ரீமோ டே க்ரீமோ வாங்கும்போது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்துடும். இப்போ இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதை காலையிலையாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் நல்லா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபுல் ஃபேஸுக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்குக்கு எல்லா பக்கமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கின்னு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். டெய்லியுமே 2 டைம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரே வாரத்தில் உங்கள் ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பராக சேஞ்சஸ் கொடுக்கும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் இப்போ இருக்கிற ஸ்கின்லேருந்து ஒரு 2-3 ஷேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குங்க. ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸுமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே வந்து நல்லா ஈவன் டோனாக மாறி வரது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதை வந்து ஒரு டைம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெளியில் வச்சிங்கன்னா கெட்டுரும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்காத மாதிரி ஏதாவது க்ரீம் வந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. எந்த ஒரு க்ரீமுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பவுடர் ஃபார்மில் வந்து நான் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த பவுடர் மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரீமாக வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன்னா கெட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணாதங்காட்டி இந்த ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் இந்த க்ரீம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.